அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனங்களுடைய அர்த்தத்தையும் அதில் அடங்கியுள்ள இலக்கண விதிகளையும் பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் தூர்மலையை அவர்களுக்கு மேலே அல்லாஹ் உயர்த்தி ஒரு உடன்படிக்கை எடுத்தான். அது 93வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு பகுதியை பார்த்துட்டோம். எதை பார்த்துட்டோம்னா, ஹுது மா ஆத்தைனாக்கும் குவ்வத்தின், அது வரைக்கும் பார்த்துட்டோம். ஹுது நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், மா ஆத்தைனாக்கும் உங்களுக்கு நாம் வழங்கியதை பிடித்து கொள்ளுங்கள், பி குவ்வத்தின் வலிமையாக பலமாக பிடித்து கொள்ளுங்கள் என்று உடன்படிக்கை எடுத்தோம். இது வரைக்கும் பார்த்துட்டோம். மேலும் வஸ்மாவு, இதை பிடித்து கொள்ளுங்கள், வஸ்மாவு செவிமடுங்கள். செவிமடுங்கள்னால் என்ன அர்த்தம்னா, காது கொடுத்து கேளுங்கள். இந்த காது கொடுத்து கேளுங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால், உங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிற அந்த நபி சொல்லுகிற செய்தியை கேட்டு வாழ்க்கையில் கடைப்பிடிங்கிறதுக்காக இது சொல்லப்படுது. அப்போ நாம் வழங்கியதை பலமாக பிடித்து கொள்ளுங்கள், வசுமாவு செவிமடுங்கள், செவி கொடுங்கள் என்று சொன்னோம். வஸ்மவுங்கிறது நமக்கு தெரிஞ்ச சொல்லு தான். சமியான்னா காதில் கேட்டான். அதனுடைய வருங்காலம் எஸ்மவு. அதனுடைய முன்னிலை ஏவல் வினை வந்து இஸ்மவு வ இஸ்மவு. அந்த வஸ்மவு எப்படி உடைக்கணும்? வ இஸ்மவு, நீங்கள் செவிமடுத்து கேளுங்கள் என்று உடன்படிக்கை எடுத்தோம். அங்கே போயிடும் அத்துப்பு. வங்கிறது இந்த ஹுதுவில் கொண்டே வச்சிடணும். நாம் வழங்கியதை பிடித்து கொள்ளுங்கள், வஸ்மவு செவிமடுத்து கேளுங்கள் என்று உடன்படிக்கை எடுத்தோம். இந்த உடன்படிக்கை எடுக்கும்போது என்ன செஞ்சாங்க அவங்க தெரியுமா? காலு, அவர்கள் சொன்னார்கள், சமிஅனா செவிமடுக்கிறோம், அசைனா நாங்கள் மாறு செய்கிறோம், மாறு செய்வோம். அதாவது சமிஅனா அத்தனான்னு சொல்லணும். சமிஅனா செவிமடுக்கிறோம், அத்தனா கட்டுப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேணும்னே அந்த தூர்மலையை எடுத்து உடன்படிக்கை எடுக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், லந்து பண்ணுறாங்க. சமிஅனா நாங்கள் செவி காதில் கேட்குறோம், ஆனால் அதை கேட்டு நடக்க மாட்டோம். அசைனா நாங்கள் மாறு செய்து விட்டோம். அசாண்டா மாறு செய்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுவது. அப்போ சொல்லும்போது என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், பாதி விஷயத்தை வந்து நல்லதாக சொல்கிறாங்க, பாதி கெட்டதாக சொல்கிறாங்க. செவியுருவோம், ஆனால் நடக்க மாட்டோம். அப்போ சமிஅனா ஓ அசைனா எப்படி சொல்லணும் முறைப்படி? சமிஅனா ஓ அத்தனா கட்டுப்பட்டோம். நபி சொல்வதை கேட்குறோம், கட்டுப்பட்டோம் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க? சமிஅனா ஓ அசைனா நாங்கள் செவிமடுக்கிறோம், மேலும் நாங்கள் மீறுவோம், மீறிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்று அவர்கள் சொன்னார்கள். உடன்படிக்கை எடுத்த பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க? அதை ஒழுங்காக செய்வோன்னு சொல்லலை. காதில் வேண்டாம் கேட்போமே தவிர நடைமுறைக்கெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க? பதில் சொல்லிட்டாங்க. ஓ உஷரிபு, சரி பண்ணால் அருந்தினான், குடித்தான். அதை அளவை மாற்றணும்னு சொன்னால் குடிக்க வைத்தான்னு வந்தோம். அஷரப ஷரிப குடித்தான், அஷரப குடிக்க வைத்தான். இப்போ நம்ம வந்து ஜெயிதுக்கு ஒரு தண்ணியை குடிக்க வைக்கிறோம். அஷரபுத்து ஜெய்தன், ஜெயிதுக்கு நான் தண்ணீர் புகட்டினேன். ஷரிபன்னா குடித்தான், அஷரபன்னா புகட்டினான். குடிக்க வைக்கிறதுக்கு அதான் அர்த்தம், புகட்டுவது. அடுத்த ஆளுக்கு தண்ணீர் குடிப்பதற்காக உள்ள தமிழில் சொல்லு வந்து புகட்டினான்போம். அரபியில் வந்து அதிலேயே மாற்றிக்கிடுவாங்க. ஷரிப அஷரப, ஷரிப குடித்தான், அஷரப புகட்டினான், அதை குடிக்க வைத்தான்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரே சொல்லா சொல்வதாக இருந்தால் புகட்டினான். அப்போ அஷரப புகட்டினான். அஷரபவுடைய மஜ்ஹூல் உஷரிப, புகட்டப்பட்டான். அதனுடைய ஜம்மு வந்து உஷரிபு. உஷரிபு அவர்கள் புகட்டப்பட்டார்கள். ஃபி குலூபிஹிம் அவங்களுடைய உள்ளங்களிலே, குலூபுங்கிறது கல்புக்கு ஜம்மு, உள்ளங்களிலே புகட்டப்பட்டார்கள். இஜ்ல அந்த கன்றுக்குட்டி, அந்த கன்றுக்குட்டி புகட்டப்பட்டார்கள், புகட்டப்பட்டு விட்டது. எதனால் இப்படி பேசுகிறாங்க என்று கேட்டால்,
அந்த கல்புல வந்து கன்றுக்குட்டியுடைய அந்த பிரியம், கன்றுக்குட்டியுடைய வணக்கம் இருக்குல்ல, அது வந்து உள்ளத்தில் புகட்டப்பட்டுருச்சு. இது ஒரு இலக்கியமாக எல்லாம் சொல்கிறோம். அந்த இலக்கியத்தை விளங்கிட்டு அர்த்தம் செய்வோம். இலக்கியம் என்னென்னு கேட்டால், இந்த கன்றுக்குட்டியை வணங்கினாங்க இல்லை, காளை கன்றை, அந்த கன்றை மாதிரி சிற்பத்தை செஞ்சு வணங்கினாங்க. அப்போ வணங்குறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இந்த காளை கன்றுடைய பக்தி இருக்குல்ல, அந்த பக்தியை ஒரு பால் மாதிரி வச்சுக்கிறங்க. காளை கன்றை வணங்குற பக்தி என்ன செய்யுங்க, குடிக்கக்கூடிய பால் இருக்குல்ல, பால் மோர் தயிர் ஏதாவது ஒன்று வச்சுக்கிறங்க. அந்த பால் மாதிரி ஆக்கி அது அவங்க உள்ளத்தில் புகட்டப்பட்டுருச்சு. அந்த மாதிரி தின்ட்டாங்க. அந்த காளை கன்றுடைய பக்தியை வந்து குடிச்சிருக்கிறாங்க. அது குடிக்கிற பொருள் இல்லை. ஒரு குடிக்கிற பொருளை புகட்டினால் எப்படி அது உடம்பு பூரா போய் கலந்து இரண்டரை கலந்து எல்லா பகுதிக்கும் போயிருமோ, அந்த மாதிரி இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், காளை கன்று பக்தி ஊட்டப்பட்டுருச்சு இவங்களுக்கு. நம்ம வந்து பக்தி ஊட்டப்பட்டுருச்சுன்னு சொல்லுவோம்ல, அரபியில் வந்து அதை வந்து பானமாக கருதி அதை குடிக்க புகட்டப்பட்டார்கள். உஷரிபு, அவர்கள் புகட்டப்பட்டார்கள். ஃபியூ குலூபிஹிம், அவங்க உள்ளத்தில் வந்து புகட்டப்பட்டார்கள். என்னத்தை புகட்டப்பட்டார்கள்? அல் இஜ்ல, காளை கன்றை. காளை கன்றுனா ஹுப்புல் இஜ்லி, காளை கன்றுடைய பிரியம், விருப்பம், அந்த காளை கன்றுடைய மீது பக்தி, அந்த பக்தி புகட்டப்பட்டு விட்டது. அவங்க உள்ளத்தில் காளை கன்றை கடவுளாக்கக்கூடிய அந்த பக்தி வந்து புகட்டப்பட்டுருச்சு. அதனால தான் இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க. சரியா? அப்போ உஷ்ரிப்புங்கிறது மஜ்ஹூலான ஃபேலு. அதுக்குள்ளேயே வந்து என்ன இருக்கு, நாயிபு ஃபாயிலுங்கிறோம்ல, அது இருக்குது. அவர்களுங்கிறது அடங்கி இருக்கிறது. அந்த இஜிலுங்கிறது வந்து ரெண்டாவது முதல் மஃபூலு மஜ்ஹூலாக போச்சு, அதுக்குள்ளே அடங்கி போச்சு. எதை புகட்டப்பட்டார்கள்? காளை கன்றுடைய பக்தி புகட்டப்பட்டார்கள்ங்கிறது. இஜிலுங்கிறது மஃபூலுக்கு என்ன செய்யணும்? நசபு செய்யணும். அல் இஜ்லான்னு வந்திருக்கிறது. ஃபீ குலூபிஹிம்ங்கிறது அவர்கள் உள்ளங்களில் தெரிஞ்ச விஷயம், பல தடவை வந்துருச்சு. அப்போ உஷ்ரிபு, அவர்கள் புகட்டப்பட்டார்கள். அல் இஜ்ல, காளை கன்றை புகட்டப்பட்டார்கள்னா, காளை கன்று பக்தின்னு வச்சுக்கணும். காளை கன்றை புகட்ட முடியுமா? காளை கன்றுங்கிறது குடிக்கிற பானமா? இல்லை, திங்கிற பொருள்னு தான் சொல்லலாம். குடிக்கிறன்னு வந்திருக்கு. அப்போ காளை கன்று புகட்டப்பட்டதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், காளை கன்றின் பக்தி புகட்டப்பட்டது. அந்த காளை கன்றின் பக்தியை ஒரு பானமாக ஆக்கி, ஊமையாக கற்பனையில் பானமாக ஆக்கி, அது அவங்களுக்கு குடிக்க கொடுத்தாச்சு. அதனால் உள்ளத்தில் பூரா என்ன கிடக்குது? காளமாட்டு பக்தி நிறைஞ்சி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சரி, அல்லாவுடைய பயம் வராது. அல்லா சொல்ல கேட்க மாட்டாங்க, கட்டுப்பட்டு நடக்க மாட்டாங்க. அப்போ உள்ளம் பூரா காளை மாட்டுடைய பக்தி அவங்களுக்கு புகட்டப்பட்டு விட்டது. எதனால் புகட்டப்பட்டுச்சுன்னா, பிகுஃப்ரிஹிம், அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக. அவங்க நிராகரித்தாங்கல்ல, நிராகரித்தவொன்னே எல்லாம் என்ன செஞ்சிட்டான், இந்த காளை மாட்டு பக்தி அதிகமாக ஊட்டிட்டான். அவங்க உள்ளத்தில் வந்து காளை மாட்டுங்கிற பக்திங்கிற ஒரு சர்பத்தை அவங்க உள்ளத்தில் கொட்டி வச்சுவிட்டான்ல. அது கொட்டி வச்சதுனால அது நிறைஞ்சி இருக்கும் பொழுது வேறு ஒன்று போகுமா? உள்ளம் பூரா இதான் நிறைஞ்சி இருக்கிறது, காளை மாட்டு பக்தி அப்படின்னு ஒரு இலக்கியமாக ஒரு ஓமை வடிவத்தில் இதெல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ உஷ்ரிபு, அவர்கள் புகட்டப்பட்டார்கள். ஃபியூ குலூபிஹிம், அவங்களுடைய உள்ளங்களில் லீஜில் காளை மாட்டை புகட்டப்பட்டார்கள். காளை மாட்டு பக்தி புகட்டப்பட்டார்கள். கருத்து எதனால் புகட்டப்பட்டார்கள்னா, பி குஃப்ரிஹிம், அவர்களுடைய குஃப்ரின் வந்து அந்த காரணமாக, குஃப்ரின் காரணமாக, நிராகரிப்பின் காரணமாக புகட்டப்பட்டார்கள். குல் நபி, நீங்கள் சொல்லுங்கள், இவங்க காளமாட்டு பக்தியை வச்சுக்கிட்டு நாங்களும் ஈமான் கொண்டோம், நாங்களும் மூமின் தான் சொல்கிறாங்க. அப்போ நீ ஈமான் இருந்துச்சுன்னா, ஈமான் எதை ஏவணும்? நல்லது தானே ஏவணும். ஒரு மனுஷன்ட்ட ஈமான் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வெளிப்படணும். வெளிப்படுறனா எப்படி வெளிப்படணும்? அல்லாவுடைய சொல்ல கேட்கணும், கட்டுப்படணும். ரசூலுடைய சொல்ல கேட்கணும், கட்டுப்படணும். அப்படி வெளிப்படணும். அதை மீறுறோங்கிறாங்க. அப்போ இவங்கள்ட்ட ஈமான் இல்லை. அப்போ உங்களுக்கு ஈமான் இருக்குதுன்னு சொல்கிறீங்கப்பா, உங்கள் ஈமான் வந்து கெட்டதையில் ஏவுது. உங்களுடைய ஈமான் இருக்குன்னு சொல்கிறீங்க, நாங்களும் தான் அல்லாவை நம்புகிறோங்கிறீங்க. காளை மாட்டை உள்ளக்க வச்சுக்கிட்டு நாங்களும் அல்லாவை நம்புகிற கூட்டம், நாங்களும் மூசா நபியை நம்புகிற கூட்டம்னு சொல்கிறீங்க. ஆனால் வாயில் தான் சொல்கிறீங்களே தவிர உங்கள் உள்ளத்தில் பூரா என்ன இருக்குன்னு கேட்டால் காளை மாடு தான் நிறைஞ்சிருக்குது. காளை மாடு பக்தி தான் நிறைஞ்சிருக்கிறது. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, குல் நபி சொல்லுங்கள், பேசமா ஏமுருக்கும், நீங்கள்
யஅமுருக்கும் பிஹி ஈமானுக்கும், உங்களுடைய ஈமானுக்கும்னா உங்களுடைய ஈமான் எதை ஏவுகிறதோ, பேசமா யஅமுருக்கும் பிஹி எதை உங்களுடைய ஈமான் ஏவுகிறதோ அது பேச கெட்டதாக இருக்கிறது. உங்கள் ஈமான் ஒன்று ஏவுதில்ல, ஈமான் வந்து கெட்டதை ஏவுமா? நல்லது தான் ஏவும். உங்கள் ஈமான் வந்து கெட்டதாக ஏவுகிறது. இன் குத்து முமினின், நீங்கள் முமின்களாக இருப்பீர்களேயானால். இது எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், இவங்க காலமாட்டை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து எப்படி நான் ரசூல்லாட்டெல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு கேட்டால், நாங்களும் அல்லாஹ்வை நம்புகிற ஆளுக்க தான், நாங்களும் ரசூலை நம்புகிற ஆளுக்க தான், எங்களுக்கு ஒரு வேதம் இருக்குது தான் இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள்ட்ட ஈமான் இருக்குங்கிறிய. ஈமான் இருந்துச்சின்னு சொன்னால் அது எதை ஏவணும்? நல்லதை ஏவணும். உங்கள் ஈமான் கெட்டதில் ஏவுது, அவங்கள்ட்ட ஈமான் கிடையாது. அதை வந்து இருக்கும் என்று சொன்னால் உன் ஈமான் வந்து கெட்டதை ஏவுது. குல் நீங்கள் சொல்லுங்கள், பேசமா ஒன்று கெட்டதாக இருக்கிறது, ஏவமுருக்கும் பிஹி ஈமானுக்கும் எதை ஈமான் உங்களுடைய ஈமான் ஏவுகிறதோ அது கெட்டதாக இருக்கிறது. இன் குன்து முமினின், நீங்கள் முமின்களாக இருப்பீர்களேயானால் உங்கள் ஈமான் கெட்டதையில் ஏவுது. ஈமான் கெட்டது ஈமான் இல்லைன்னு அர்த்தம். இது மொத்தமாக உள்ள வாசம் என்னன்னு கேட்டால், உங்கள் ஈமான் கெட்டதை ஏவுது, ஈமான் வந்து கெட்டதை ஏவாது, அப்போ உங்கள்கிட்ட ஈமான் இல்லை. இந்த கருத்தை சொல்வதற்கு தான் இந்த ஸ்டைலில் அல்லாஹ் சொல்கிறான். குல் நீங்கள் நபியை சொல்லுங்கள், பேசமா ஒன்று கெட்டதாக இருக்கிறது, யஅமுருக்கும் பிஹி எதை உங்களுக்கு ஏவுகிறதோ, ஈமானுக்கும் உங்கள் ஈமான் எதை ஏவுகிறதோ அது கெட்டதாக இருக்கிறது. உங்களுடைய ஈமான் அவன்கிட்ட இல்லை என்று கேட்டால், இன்குத்து முமினின், நீங்கள் மூமினாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஈமான் கெட்டதை ஏவுது. அப்போ உங்கள் ஈமான் வந்து ஈமான் இல்லைன்னு அர்த்தம். கெட்டதை ஏவுனா அது ஈமான் கிடையாது. உங்கள் ஈமான் வந்து கெட்டதை தான் ஏவுதுன்னு நல்லா என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்கிறான். கெட்டதை அந்த மீறணும்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக வேண்டி சமயனா வசைனான்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்காக எல்லாம் சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வாதத்தை அவங்கள்ட்ட வைக்க சொல்கிறான் அல்ல. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஆகிரத்து மறு உலகம் என்பது எங்களுக்கு மட்டும் உள்ளது தான். இந்த பரலோக ராஜ்யம்னு சொல்லக்கூடியது, அதாவது சொர்க்கம் என்று சொல்லக்கூடியது யூதர்களாகிய எங்களுக்கு மட்டும்தான் தவிர மற்றவங்க யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்கிறாங்க. சொர்க்கமே யாருக்கு உள்ளது தான், ஆகிரத்தை எங்களுக்கு உள்ளது தான். இதுதான் அவங்களுடைய கொள்கை. அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதுக்குன்னு ஒரு படைப்பை தான் எல்லாம் படைச்சிருக்கிறான். அவங்க வந்து நாங்கள் தான், மற்ற படைப்பினர்கள் எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் சரி அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது, அவங்களுக்கு உயர்வு கிடைக்காது என்பது தான் அவங்களுடைய கொள்கை. தாங்கள் உயர்ந்த ஜாதி என்று நினைத்து கொண்டு உலகத்திலையும் நாங்கள் உயர்ந்த ஜாதி, மறுமையிலையும் ஆகிரத்து எங்களுக்கு மட்டும்தாங்கிறாங்க. ஆகிரத்தில் நான் மூத்தப்பனா டைரக்ட் சொர்க்கம் தான் எங்களுக்கு என்று சொல்லுகிறார்கள். அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்கிறான்னா ஒரு சவால் விட சொல்கிறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்கானத்து இருக்குமானால் லக்கும் உங்களுக்கு, அத்தாருல் ஆகிரத்து, ஆகிரத்துங்கிற உலகம் மறு உலகம். ஆகிரத்துனா உண்மையில் கடைசின்னு அர்த்தம். ஆகிருன் கடைசி, அதனுடைய பெண்பால் ஆகிரத்துன் கடைசி. தாருனா வீடு, உலகம். அப்போ கடைசி உலகம், கடைசி வீடு எது? மரணத்துக்கு பிறகு வரக்கூடியது மறுமைன்னு ஆகிரத்துன்னு சொல்கிறோம். ஆகிரத்துங்கிறது அர்த்தம் வந்து கடைசி. ஆனால் துன்யாங்கிறது தாழ்ந்தது, ஆகிரத்துங்கிறது கடைசியானது. ஆனால் அது நேரடி அர்த்தம் அப்படி இருந்தாலும் இப்போ எப்படி அர்த்தம் வந்துருச்சு பழக்கத்தில்? துன்யாண்ட அந்த உலகம், ஆகிரத்துனா மறுமைன்னு வச்சுக்கிறோம், கருத்து அர்த்தம் வந்துருச்சு. அப்போ தாருல் ஆகிராத்துனா மறுமை உலகம். இப்போ குல் நீங்கள் கேளுங்கள், சொல்லுங்கள், இன்னண்டா இருந்தால் போனாலுங்கிறப்பல அந்த அர்த்தம். இன்கானத்திலக்கும் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், தாருல் ஆகிரத்து, தாருல் ஆகிரா மறு உலகம், மறுமைங்கிற உலகம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், இந்தல்லாஹி அல்லாவிடத்தில் இருக்கிற அந்த மறுமை உலகம் இருக்க, இந்தல்லாஹின்னு அல்லாவிடத்தில் உள்ள அந்த மறுமை உலகம் உங்களுக்குரியதாக இருக்குமேயானால், ஹாலிசத்தன், அதுவும் களப்பற்றதாக, வேறு யாருக்கும் பங்கு இல்லை. ஹாலிஸ்ன்னு சொன்னால் அதில் மற்ற எதுக்கும் இடமே கிடையாது, கலப்பு இல்லாது. ஹாலிஸ்னால் என்னது? வேறு ஒன்று கலந்துருக்கும்ல, கலப்பு நல்ல தூய்மையான பாலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஹாலிஸான பால்னு சொல்லுவோம். ஏன் ஹாலிஸுங்கிறோம்? அதில் வேறு ஒன்று கலக்கலை,
கெமிக்கலோ தண்ணியோ கலக்காமல் கறந்த பால் வந்து ஹாலிஸான பாலுமோ. அப்போ எதுவும் கலக்காமல் கலப்பு இல்லாதது. இங்கே எதுக்கெல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், வேறு யாருக்கும் கலப்பு இல்லாமல் உங்களுக்கு மட்டும் இந்த ஆகிரத்து உலகம் உங்களுக்குரியதாக இருந்தால், உங்களுக்குன்னா ஹாலிசத்தன் களப்பற்றதாகன்னா வேறு யாருக்கும் இடமில்லாமல் உங்களுக்கு மட்டும் உரியதாக இருக்கும் என்று சொன்னால், மின் தூணின் நாசி, நாசுனா மக்கள், தூணுன்னா தவிரங்கிற அர்த்தம், கயிறுங்கிறவங்கள அந்த அர்த்தம். மின் தூணின் நாசி, அப்போ மற்ற மக்கள் அல்லாமல், தூணுன்னா அல்லாமல்னு வச்சுக்கலாம். அப்போ மற்ற மக்கள் இல்லாமல் உங்களுக்கு மட்டும் களப்பற்றதாக ஆகிரத்துடைய உலகம் இருக்கும் என்று சொன்னால், பத்த மன்னவுள் மௌத்த, நீங்கள் மௌத்தை விரும்புங்கள். அல்லாஹ் என்ன கேட்குறான்டா, இந்த கருத்தை விளங்கிக்கிறோம். அதாவது வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் செய்வோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, இந்த சாராம்சத்தை விளங்கிக்கிறோம். இவங்க வந்து உலகத்தில் மரணித்த உடனே டைரக்டு சொர்க்கம் எங்களுக்கு தான், நாங்கள் சொர்க்கம் போவோங்கிறதே உறுதியாக இருக்கிறாங்க. வேறு ஆட்களுக்கு சொர்க்கம் இல்லைன்னு உறுதியாக இருக்கிறாங்க. நாங்கள் சொர்க்கம் போயிடுவோம், நாங்கள் மட்டும்தான் போவோம், இது அவங்களுடைய நிலைப்பாடு. அப்போ இதுதான் உங்களுடைய கொள்கையாக இருக்கும்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்யணும், சாவுறதுக்கு ஆசைப்படணும்ல. சாவுறதுக்கு ஆசைப்படணுங்க. எதுக்கு இந்த உலகத்துலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், இன்றைக்கே செத்துற நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு எப்படா சாவு வரும்னு சொல்லி என்ன செய்யணும், நீங்கள் ஆசைப்படணும். அது அப்போ உங்களுடைய நம்பிக்கை உண்மையானதாக இருந்தால் மௌத்துக்கு நீங்கள் ஆசைப்படுங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ மௌத்துக்கு ஆசைப்படுங்கள்னு கேட்டால், அப்போ நம்மள்கிட்ட இந்த கேள்வி கேட்க முடியாது. நம்மகிட்ட முஸ்லீம்கிட்ட கேட்கலாம்ல, நீங்கள் மௌத்துக்கு ஆசைப்படுங்க, நீங்களும் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நம்மள்ட்ட கேட்க முடியாது. ஏன்னு கேட்டால், நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோம்னு கன்ஃபார்ம் கிடையாது. சொர்க்கத்தின் மீது நம்ம ஆதரவு வைக்கிறோம். சொர்க்கத்துக்கும் போயிடலாம், நம்ம நல்லா நரகத்துக்கும் போயிடலாம். அடித்து சொன்னால் தான் ஆசைப்பட முடியும். அப்போனா எங்களுக்கு தான் சொர்க்கம், நாங்கள் சொர்க்கத்துக்கு தான் போவோம் அப்படின்னு நம்பிக்கை நாங்கள் சொல்லலை, முஸ்லீம்கள் சொல்லலை, இஸ்லாம் கற்றுத்தரல. இஸ்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹ் அருள் செஞ்சவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, அருள் செய்யலைன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மூமின் வந்து சொர்க்கத்தை வந்து ஆதரவு வைப்பானே தவிர அடித்து சொல்ல மாட்டான். நமக்கு நிச்சயம் கன்ஃபார்ம் சொர்க்கம்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ வந்து நம்மள்ட்ட இந்த கேள்வி கேட்க முடியாது. நீ சாவுருக்கு ஆசைப்படும், நம்மளும் ஆசைப்பட மாட்டேங்கிறோம்ல. நம்ம யாராவது சாவுருக்கு ஆசைப்படுறோமா? ஆசைப்பட மாட்டேங்கிறோம். இன்னும் கொஞ்சம் வாழ நம்ம துவாவை அப்படி தான் செய்கிறோம். யாரெல்லாம் நீண்ட ஆயில கொடு, நீண்ட ஆயில கொடுன்னு என்ன அர்த்தம்? வாழ ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். அப்போ நம்மளும் வாழ தான் ஆசைப்பட்றோம், அவனும் வாழ தான் ஆசைப்பட்றான். ஆனால் நம்ம வாழ ஆசைப்படுறதுக்கு நியாயம் இருக்குது. ஏன் நியாயம் இருக்குது? நாளைக்கு சொர்க்கம்னு கன்ஃபார்ம் இல்லை, அது வரைக்கும் உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்துக்கிறோம். அப்போ கன்ஃபார்மாக சொர்க்கம்னா எது கூட கஷ்டப்படணும்? இன்றைக்கி செத்து நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிட வேண்டியது தானே. அப்போ நம்ம ஏன் வந்து துனியாவில் வாழ ஆசைப்படுறோம்னு கேட்டால், மரணத்திற்கு பிறகு சொர்க்க நரகம் இருக்குது, எனக்கு கன்ஃபார்மாக சொர்க்கம் தானா எனக்கு தெரியலை, அதனால் இருக்கிற வரைக்கும் நம்ம நீண்ட நாள் வாழ்வோம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம்னா இதுக்கு ரீசன் இருக்குது. அவங்க கொள்கை என்ன? எங்களுக்கு இந்த கேள்வியுமே கிடையாத, நாங்கள் தான் நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவோமே, எங்களுக்கு மட்டும்தானே சொர்க்கமே அப்படிங்கிறீங்கள. இது நெசமாக கரெக்டாக இருந்தால் நீ என்ன செய்யணும்? சாவுறதுக்கு ஆசைப்படணும். உலகத்தில் அதிகமாக வந்து வாழ்வதற்கு ஆசைப்படுற கூட்டம் இவங்க தான். அதெல்லாம் சொல்லி மறுபடி பாருங்கள். குல் நபியை நீங்கள் கேளுங்கள், சொல்லுங்கள். இன் காணத்து, இன்னண்டா இருந்தால் போனால் அர்த்தம். இன் காணத்துலக்கும், உங்களுக்கு இருக்குமானால், ஆகுமானால், அல் தாருல் ஆகிரத்து, ஆகிரத்துங்கிற உலகம், மறு உலகம்னு வச்சுக்கிறேங்க. தாருல் ஆகிரத்து உங்களுக்கு உள்ளதாக இருக்குமேயானால், உங்களுக்கு இந்தல்லாஹி, எங்கே உள்ள தாருல் ஆகிரத்து? அல்லாவிடம் உள்ள, அல்லாஹ் இந்தல்லாஹின்னு அல்லாவிடம் அர்த்தம். அல்லாவிடம் உள்ள ஆகிரத்துங்கிற உலகம் உங்களுக்கு உரியதாக இருக்குமானால், ஹாலிசத்தன் களப்பற்றதாக இருக்குமேயானால், களப்பற்றதுன்னா வேறு யாருக்கும் பங்கு இல்லை, உங்களுக்கு மட்டும்தான். அப்போ களப்பற்றதாக இருக்குமேயானால், மின் தூணின் நாசி, பிற மக்கள் அல்லாமல், தூணுன்னு அல்லாமல், நாசுனா மக்கள், மற்ற மக்கள் அல்லாமல், ஹாலிஸாக அதாவது களப்பற்றதாக
மறு உலகம் உங்களுக்குரியது என்று இருக்கும் என்றால், அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கும் என்றால் ஃபத்தமன்னவுல் மௌத்த, நீங்கள் மௌத்துக்கு ஆசைப்படுங்க பார்ப்போம். இன் குந்தும் சாதிக்கீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், உண்மையாளர் இருந்தால் சாவுக்கு ஆசைப்படு. போருக்கு வரமாட்டேங்கிறாங்க, நல்லது கட்டு வரமாட்டேங்கிறாங்க, சாவுற சின்ன சத்தத்தை கட்ட அரண் நடுங்கிறாங்க, இன்றைக்கி மூத்து வந்துருமோ நாளைக்கு இந்த பயந்து சாவுறாங்க. அப்போ உலகத்தில் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்றான். நீ ஆசைப்படலாம், நாங்கள் ஆசைப்படலாம். ஏன்னு கேட்டால் மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் கன்ஃபார்ம்னு எங்களுக்கு தெரியலை. கன்ஃபார்மாக இருக்கலாம், எல்லாம் மன்னிக்கலைன்னா எங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் வாழ்வோன்னு நாங்கள் ஆசைப்படலாம். நீ தான் கன்ஃபார்ம்ங்கிறிய, இதை விட மிகச்சிறந்த இடம் உனக்கு உறுதியாக இருக்கிறது, நிரந்தர பாக்கியம், அது நினச்சதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு உலகம். அப்படியான ஒன்று உனக்கு கண்ணு முன்னாடி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வாழ ஆசைப்படவே கூடாது. எப்படா மூத்து ஒரு வரமாட்டேங்குத, சீக்கிரம் வந்தால் அதை போய் அடைஞ்சிடலாமே அப்படி நினைக்கிறீங்களா? நீண்ட ஆயில கேட்குறீங்களா? நீண்ட ஆயில கேட்குறீங்க. நீண்ட ஆயில கேட்குறதுல இது என்ன வழங்குதுன்னு கேட்டால், அந்த ஆகிரத்து எங்களுக்கு தான் சொந்தங்கிறது பொய், சும்மா சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிற அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வாதத்தை வைக்கிறான். அப்போ இந்த மண்ணை இதில் எல்லா சொல்லும் தெரிஞ்சது தான். இன்னும் தெரியும் உங்களுக்கு, காணத்து தெரியும், காணத்து, லக்குங்கிறது லாமும் லீ தான், அது லேண்டு வந்துடும் லமீரில். லக்கும்னா உங்களுக்கு, தாருன்னா வீடு உலகம், ஆகிரத்துனா கடைசியானது மறுமை, தெரிஞ்ச விஷயந்தான் எல்லாம். சரியா? இந்தல்லாய், இந்தண்டா இடம்னு அர்த்தம், அவனிடம் இவனிடம், இந்தி என்னிடம், அந்த சொல்வதற்கு இந்தன்னு போடுவாங்க. இந்த இலாபத்து பண்ணி தான் சொல்லணும். இந்தல்லாஹி அல்லாஹ்விடம். ஹாலிசத்தன் ஹலசவுலேருந்து இசும் ஃபாயிலு, ஹாலிசும் ஹாலிசானி ஹாலிசுன்னா ஹாலிசத்தன். இப்போ ஹாலிசத்தன்னா களப்பற்றதாக இருக்குமே. ஆனால் ஏன் பெண்பாலாக வந்திருக்குன்னு கேட்டால், தாருங்கிறது பெண்பால். அதில் தாருங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த முன்னாடி வந்துச்சுல, தாருல் ஆகிற தூ வந்திருக்கு, வந்திருக்கு. தார் என்பதற்கு சிஃபத் ஆகிரத்து வந்திருக்கிறது. தாருல் ஆகிரூண்டு வரல, தாருல் ஆகிரத்தூண்டு வருது. அப்போ தார் பெண்பாலாக இருந்தால் தான் ஆகிரத்துன்னு பெண்பாலாக வரும். இந்த ஆகிரத்துங்கிறத வச்சுக்கிட்டு தார் என்பது அரபியில் பெண்பால். தாரை பற்றி பேசினா ஹியே என்று அப்படி தான் பேசணும். விளங்குதா? ஒரு தாரை வர்ணிக்கிறான்னா அதுக்கு தாருல் ஆகிரத்து. சரியா? அப்போ தார் என்பது பெண்பாலாக பயன்படுத்துவாங்க. அப்போ தாருல் ஆகிரத்து அது மாதிரி தில்கத் தாருல் ஆஹ்ரா, தில்கன்று தாலிக்கன்று வராது, தில்கத் தாருல் ஆஹ்ரா, இதுதான் இந்த ஆகிரத்து உலகம்னு சொல்லுவான்ல. அப்போ தாலிக்க சொல்லாமல் தில்கன்னு பெண்பால் உள்ளது தானே. அப்போ தார் பெண்பாலாக இருக்கிறதுனால அதுக்கு சிஃபத்து ஆகிரத்து, தாருக்குள்ளே யாரோ அப்படி வந்துடும். சரி, அந்த தாருல் ஆகிரத்துக்கு குறிக்கிறதுனால தான் ஹாலிச தண்டு பெண்பாலாக வந்திருக்கு. ஆண்பாலாக இருந்துச்சுன்னா ஹாலிசன் என்று வந்திருக்கும். தாருல் ஆஹ்ராங்கிறது பெண்பாலாக இருக்கிறனால அந்த தாருல் ஆகிரத்து ஹாலிசத்தன், அது களப்பற்றதாக இருந்தால், இந்த தாருல் ஆகிரத்தில் ஆண்பால் சொல் இருந்துச்சின்னு சொன்னால் ஹாலிசன்னு வந்திருக்கும். சரியா? அப்போ ஹாலிசத்தன்கிறது காணவுடைய ஹபர். இந்த காணன்னு வச்சுல, காணத்துங்கிறது நாக்கிசான ஃபேலு, அதுக்கு ஒரு முப்ததாவும் வரும், ஒரு ஹபரும் வரும். அது எப்படி வரும்? காண ஜெய்துன் ஆலிமன். காணவுக்கு பிறகு முதல் சொல்லுக்கு ரஃபோ வரணும், ரெண்டாவது சொல்லுக்கு என்ன செய்யணும்? நசபு வரணும். காண ஜெய்துன் ஆலிமன். அந்த மாதிரி எடுத்துனா காணத்து, காணத்து ரெண்டு ஒன்று தானே. காணத்துக்கு தாருண்டு இணைஞ்சிருச்சு, அதனுடைய இஸ்மு வந்துருச்சு. ஹாலிசத்தன், அதனோட ஹாலிஸாக கலப்பற்றதாக இருக்குமானால், அப்போ இது ஹபர் என்கிற அடிப்படையில், காணவுடைய ஹபரு என்ற அடிப்படையில் அதுக்கு நசபு வந்திருக்கு. சரியா? ஏன் ஹாலிசத்தன் பெண்பாலாக வந்திருக்குன்னு கேட்டால், அந்த தாருல் ஆகிரத்தை பற்றி பேசுகிறதுனால அந்த சொல்லு பெண்பால் சொல்லு. சரி, மின் ஜாரு, தூணுண்டா ஒரு லர்ஃபு இல்லை அல்லாததுன்னு அர்த்தம், நாசை இலாபத்து பண்ணியிருக்கு. இப்போ தமன்னவ், இந்த தமன்னவுங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது தமன்னவுன்னு இருக்குது. அந்த ஊ இந்த ரெண்டை இணைக்கிறதுனால வருது. உடைச்சி சொன்னீங்கன்னா ஃபத்தமன்னவ் அல் மௌத்த, அல் மௌத்தோட லாமுக்கு சுக்குன்னு வர்றதுனால தான் ரெண்டு சுக்கூன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி தமன்னவுன்னு போட்டிருக்கிறாங்க. இந்த தமன்னவுல் மௌத்த என்பதை பிரித்து சொன்னீங்கன்னா எப்படி சொல்லணும்? இப்போ தமன்னவ் அல் மௌத்த. அப்போ இதனோட அசல் ஃபத்தமன்னவுங்கிறது ஃப விட்ருங்க, தமன்னவ்.
இந்த தமன்னவுங்கிற சொல்லு என்ன என்று பார்த்தீங்கன்னா, இது வந்து பழைய சர்ஃபுக்கெல்லாம் கொஞ்சம் இப்போ நினைவூட்டல் கொடுத்தா உங்களுக்கு புரியும். இந்த தமன்னவ் என்பது வந்து சென்ற காலத்துலேயும் இந்த 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 வசனில் வரும், ஏவல் வினையிலும் இதே மாதிரி வரும். தமன்னவ் என்கிற ஒரு சொல்லு, அதை சென்ற காலம் இந்த இடத்துல ரெண்டு செய்ய ஒன்று தான் செய்யணும். பொதுவாக இந்த சொல்லுடைய அமைப்புக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. எப்படி ரெண்டு அர்த்தம்? அது வந்து அந்த படம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த இருக்குது தமன்னா, தமன்னைய, தமன்னையன்னு இருக்குன்னு வைங்க. தமன்னைய என்பது தஃப அல, மனைய என்பதை தஃப அல வாக்குனீங்கன்னா தமன்னைய, தமன்னா. இந்த தமன்னைய என்பதை தமன்னான்ட்டீங்க. தமன்னா என்றால் ஆசைப்பட்டான். தமன்னான்னு சொன்னால் இது சென்ற கால வினை. சென்ற கால வினையில் தமன்னா ஆசைப்பட்டான். தமன்னையா ஆசைப்பட்டார்கள். தமன்னையூண்டு வரும். தமன்னையூ சொல்லக்கூடாது, தமன்னவ். ஏன் சொல்லக்கூடாது? தமன்னையூண்டு சொன்னால் அந்த ஏயை அலிஃபா மாற்றிடணும். தமன்னாவுண்டு வரும், ரெண்டு சுக்குன்னு வந்துடும், அலிஃபை எடுத்துருவோம். தமன்னவ். அப்போ தமன்னவ் என்றது அதுதான் அந்த வசனத்தில் உள்ள சொல். இது இந்த தமன்னவுங்கிற சொல் இருக்குத சென்ற கால வினையில் நசர நசரா நசருண்டு மூணாவது இடம் இருக்குல்ல, த அல்லமூண்டு, அந்த இடத்தில் உள்ள சென்ற கால வினையுடைய ஆண்பால் பன்மையில் தமன்னவுன்னு வந்திருக்குது. அப்போ தமன்னான்னு ஆசைப்பட்டான், தமன்னவ் ஆசைப்பட்டார்கள். அப்போ தமன்னா, தமன்னையா, தமன்னவ், தமன்னத்து, தமன்னத்தா, தமன்னைன, அப்புறம் தமன்னைத்து, தமன்னைத்துமா, தமன்னைத்தும் கடைசி வரைக்கும் போகும். அப்போ இந்த 6 மட்டும் போட்டிருக்கிறோம், மீதி உள்ள 12 நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ இந்த தமன்னாங்கிற சொல்லுக்கு வந்து தமன்னா ஆசைப்பட்டான், தமன்னவ் ஆசைப்பட்டார்கள், இது சென்ற கால வினை. இதே வாசகம் முன்னிலை ஏவல்லையும் வந்துடும். தமன்னவ் என்பதற்கு 2 அர்த்தம் செய்யலாம். ஆசைப்பட்டார்கள், ஆசைப்படுங்கள். ஆசைப்பட்டார்கள்னு அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து சென்ற கால வினையுடைய ஆண்பால் பன்மை. ஆசைப்படுங்கள் என்று அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னால் முன்னிலை ஏவல் வினையில் ஆண்பால் பன்மை. அப்போ தமன்னா, தமன்னையா, தமன்னா, அந்த தமன்னா வந்துருச்சா? தமன்னவுல் மௌத்த. சரி, அமுரில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அமுரு ஹாலில் எப்படி எடுக்கணும்? தமன்னாவுலேருந்து எத்தமன்னாண்டு ஆக்கிடுவோம். எத்தமன்னாவிலேருந்து தத்தமன்னான்னு முன்னிலைக்கு வரணும்ல, தத்தமன்னான்னு வந்துடும். தத்தமன்னான்னு இந்த தத்தமன்னா, தத்தமன்னா என்பதில் வந்து தத்தமன்னையும் தத்தமன்னா. இந்த தத்தமன்னாவை அமுராக்கிறது என்ன செய்யணும்? இந்த தேயை எடுத்துடணும். அமுரு சட்டம் தானே, இந்த தேயை எடுத்துடணும். எடுத்துட்டு கடைசி எழுத்துக்கு சுக்குன் செய்யணும். அமுருக்கு இந்த இல்லத்து எழுத்து இருந்துச்சு சொன்னால் அந்த சுக்குனுக்கு பிறகு அந்த எழுத்தை போய்க்கிடணும். தமன்னாண்டு கடைசியில் ஏ இருக்குல்ல, ஏ அலிஃபா வாசிக்கிற ஏ, அந்த ஏயை எடுத்துடணும். அப்போ தமன்ன, அதாவது தத்தமன்னான்னா வந்து நீ ஆசைப்படுவாய், நீ எத்தமன்னா எத்தமன்னையானு எத்தமன்னவுன, தத்தமன்னா எத்தமன்னைன, தத்தமன்னையானி தத்தமன்னவுனுங்கிறோம்ல. அப்போ அந்த தத்தமன்னா முன்னிலையில் வருதில்ல. அப்போ தத்தமன்னா என்றால் நீ ஆசைப்படுவாய், படுகிறாய்ன்னு அர்த்தம். இப்போ அதில் ஏவலை மாற்றினா என்ன வந்துடும்னா தமன்ன, நீ ஆசைப்படு. தமன்னையானின்னு இருமையில் வரும், தத்தமன்னையானின்னு ஒரு தையை போக்கிவிட்டு நூனையும் போக்கிட்டோம்னா தமன்னையா, நீங்கள் இருவரும் ஆசைப்படுங்கள். அது மாதிரி ஜம்முல எப்படி வரும்? தத்தமன்ன யூனன்னு வரும். அந்த தத்தமன்ன யூனவில் வந்து அந்த ஏஐ என்ன செய்வோம்? அழிவாக மாற்றிடுவோம், ஏன்னா முன்னாடி ஃபத்தக இருக்கிறதுனால. அப்போ இப்படி வந்து தத்தமான்னு உணன்னு வந்துடும். தத்தமன்னாவுன்னு வரும், 2 சுக்குன்னு வந்துடுச்சு, அழிவை போக்கிடுவோம். தத்தமன்னவுன்னு வந்து நிற்கும். எது முன்னிலையில் வருங்கால வினை தத்தமன்னவுன. இதை அமுராக்கணிப்ப ஒரு தே எடுத்துப்படணும், ஒரு தே எடுத்துடணும், கடைசியில் நூனை போக்கணும். என்ன வந்துடும்? தமன்னவ் ஆசைப்படுங்கள். அப்போ தமன்னா சென்ற காலத்தில் சொன்னால் தமன்னா, தமன்னையா, தமன்னவ் ஆசைப்பட்டார்கள். முன்னிலை ஏவலில் சொன்னால் தமன்ன, தமன்னையா, தமன்னவ். இந்த தமன்னோன்னு வந்துருச்சா? அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. தமன்னோங்கிறது வந்து சென்ற காலமாகவும் அர்த்தம் செய்யலாம், ஒரு இடத்தில் ஒரு அர்த்தம் செய்யணும். அந்த சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்குது.
பயன்படுத்துகிறத வச்சு இந்த இடத்துல சென்ற காலம் பொருந்தாது, அல்லது இந்த இடத்துல வந்து அது ஏவல் பொருந்தாதுன்னு ஒரு அர்த்தத்துக்கு வந்துடுது. அது எப்படின்னு அந்த வசனத்தை வச்சு பார்ப்போம். இந்த நேரடியாக அந்த சொல்லை எடுத்து தமன்னோங்கிற சொல்ல தனியாக அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டோம்னா என்ன அர்த்தம்? தமன்னோ என்ன அர்த்தம் சொல்லுன்னு கேட்டால் ஆசைப்பட்டார்கள், ஆசைப்படுங்கள். ஆசைப்பட்டார்கள்ங்கிற அர்த்தத்துக்கு தமன்னவு தான். ஆசைப்படுங்கள்னு ஆர்டர் பண்ணுறோம்ல முன்னிலை ஏவல், அதுக்கும் தமன்னவு தான். அப்போ தமன்னா, தமன்னையா, தமன்னவ். அதுக்கப்புறம் தமன்னை, தமன்னையா, தமன்னைன, இப்படி வந்துடும். இப்போ அந்த வசனத்துக்கு போவோம். இப்போ எப்படி போகிறோம்? ஃபத்தமன்னவுல் மௌத்த. இந்த இடத்துல வந்து உங்களுக்குன்னு பேசிட்டு வருது. அந்த ஆகிரத்து உலகம் உங்களுக்கு மட்டும் உள்ளதாக இருந்தால் ஃபத்தமன்னவ் ஆசைப்பட்டார்கள்னு வராது. ஏவலாக தான் வரும், முன்னிலையாக தான் வரும். ஏன்னா முன்னிலையாக பேசிட்டு வர்றோம். முன்னிலையாக பேசிக்கிட்டு வரும்போது தமன்னவுன்னு சொன்னோம்னா சென்ற கால வினை காயிபுடைய அர்த்தம் கொடுக்க முடியாது. அப்போ ஹாலிருடைய அர்த்தம் தான் கொடுக்கணும். அப்போ ஹாலிருடைய கொடுக்குறா இருந்தால் அமராக தான் இருக்க முடியுது. தமன்னவுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருந்தாலும் இந்த இடத்தில் தமன்னவ் என்பதற்கு ஆசைப்பட்டார்கள்ங்கிற அர்த்தம் கிடையாது, ஆசைப்படுங்கள் என்ற அர்த்தம். சரியா? அப்போ நீங்கள் ஆகிரத்து வந்து உங்களுக்கு மட்டும் உரியதாக இருந்தால் ஆசைப்படுங்கள். ஃபத்தமன்னவ் அல் மௌத்த, மௌத்தை ஆசைப்படுங்கள். இந்த வார்த்தைக்கு வந்து மௌத்தை ஆசைப்பட்டார்கள்ங்கிற அர்த்தம் இருக்குது தனியாக சொன்னால். இந்த இடத்தில் அது கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால் உங்கள்னு பேசிக்கிட்டு வரும்போது உங்கள்ங்கிற குறிக்கிற சொல்லத்தானே எல்லாம் வரணும், முன்னிலையாக தானே வரணும். அப்போ உங்களுக்கு உள்ளதாக இருக்குமே. ஆனால் மௌத்தை ஆசைப்பட்டார்கள்னா பொருந்துதா? இந்த உலகம் வந்து மறுமை உலகம் உங்களுக்கு மட்டும் உள்ளதாக இருந்தால் மௌத்துக்கு ஆசைப்பட்டார்கள் பொருந்தலை, மௌத்துக்கு ஆசைப்படுங்கள் பொருந்துது. அப்போ முன்னிலையாக பேசிக்கிட்டு வர்றதுனால இந்த தமன்னோ என்பது என்னது? அமுர் ஹாலிரில் ஆண்பால் பன்மை. தமன்ன, தமன்னையா, தமன்னோ, நீங்கள் ஆசைப்படுங்கள். அல் மௌத்த, மௌத்துக்கு ஆசைப்படுங்கள். இன் குந்தும் சாதுகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அப்படின்னு இந்த வசனம் முடியுது. மீது நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.